பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனம். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பலுகி பெருகும்படி செய்ய போகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நம்மை பலுகி பெருகச் செய்கிற தேவன். நாம் விருத்தி அடையும்படிக்கு தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம். ஆண்டவர் இந்த பூமியிலே தன்னை நேசித்து தன்னோடு கூட நடக்கிற பிள்ளைகளை, ஆண்டவரை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே ஆராதித்து அவருடைய நாமத்தை துதித்து தொழுது கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார்னா, அவர்கள் பலுகி பெருகி விருத்தி அடைகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அப்போ இந்த இடத்துல நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆண்டவர் இந்த பூமி பாவத்துக்குள்ளாக போகும்போது அந்த முழு பூமியையும் ஆண்டவர் அழித்து போட்டார். அழித்து போட்டதுக்கு பின்னாடி அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குடும்பம் மாத்திரம், நோவா என்கிற தேவபக்தனுடைய குடும்பம் மாத்திரம் அந்த இடத்துல நிற்கிறார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க பலுகி பெருகி உங்க மூலமா இந்த பூமியில உள்ள ஜனங்கள் எல்லாரும் நிரப்பப்படட்டும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்றைக்கு நோவாவை ஆசீர்வதித்து பலுகி பெருகும்படி விருத்தி அடைய செய்த அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களையும் விருத்தி அடைய செய்ய போகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் அப்படிப்பட்ட நன்மையையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து நம்முடைய குடும்பங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார். அப்படிப்பட்ட விசேஷித்த ஆசீர்வாதங்களை நம்முடைய குடும்பங்களிலே தேவன் கொடுக்க போகிறார். பலுகி பெருக முடியாதபடிக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் என்ன தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை தேவன் இந்த நாளிலே நம் மத்தியிலே உடைக்க போகிறார். குடும்பங்கள் விருத்தியடைய முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள், வேலை ஸ்தலங்களில் விருத்தியடைய முடியாதபடிக்கு பலுகி பெருக முடியாதபடி இருக்கிற தடைகள், பிஸ்னஸில் எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகள், என்னென்ன தடைகள் எல்லாம் காணப்படுகிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் தேவன் உடைக்க போகிறார். அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நாம் பலுகி பெருகி விருத்தி அடைய போகிறோம். அநேகமான நன்மைகளை நாம் சுதந்திரிக்க போகிறோம். அநேக ஆசீர்வாதங்களை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் பலுகி பெருகும்படி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். சத்துருவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரியம் என்ன அப்படின்னா, நம்மை பலுகி பெருகாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. இது சத்துருவினுடைய ஒரு பெரிய தந்திரமான ஒன்று. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய கிரியைகளை நான் முறியடித்து உங்கள் குடும்பங்களை நான் பலுகி பெருகும்படி செய்வேன். எங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு, ஒரு அடுத்த சந்ததி இந்த பூமியில் வர முடியாதபடிக்கு தடை ஏற்படுகிறது. அநேக நன்மைகள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட தடைகள் எதெல்லாம் இருக்குதோ அந்த தடைகளை தேவன் நம் மத்தியிலே உடைத்தெறிய போகிறார். ஆசீர்வாதத்துக்கும் நன்மைக்கும் தடையாக இருக்கிற கிரியைகள், அந்த பாவ சாப கட்டுகளை கொண்டு வந்த ஜனங்களுக்கு நன்மையை காண முடியாதபடிக்கு, அப்படி வரக்கூடிய நன்மையும் அவர்களால் முழுவதுமாக சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில மாற்றி போட்டு, அன்றைக்கு நோவாவினுடைய வாழ்க்கையில பலுகி பெருகும்படி ஆசீர்வதித்த அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் அப்படிப்பட்ட விதமாக நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலுகி பெருக முடியாதபடிக்கு எந்த காரியத்தில் தடை ஏற்படுகிறது? உங்கள் குடும்பங்கள் வளர முடியாதபடிக்கு இருக்கிற தடையா, அல்லது உங்கள் பிஸ்னஸில் போராட்டமா, அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் உயர முடியாதபடிக்கு இருக்கிற போராட்டங்களா, அடுக்கடுத்த சூழ்நிலைகளில் படிப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலைமை, இன்றைக்கு என்ன தடைகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள்? எதில் நீங்கள் பலுகி பெருக முடியாதபடிக்கு தடை இருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தடைகள் உடைய போகிறது. நீங்கள் பலுகி பெருகி விருத்தி அடைய போகிறீர்கள். ஒரு அபரிவிதமான விருத்தியை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பரலோகத்தின் தேவன், ஒரு நல்ல தேவன் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளலாமா? ஆண்டவரே, நான் இந்த பூமியிலே பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பும்படிக்கு ஒரு வர்த்திப்பான ஒரு விருத்தியான ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகத்தின் தேவன் எனக்கு கொடுக்க போறீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டுமாய்
நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை இரக்கம் தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் நாங்கள் பலுகி பெருக முடியாதபடிக்கு எங்களுடைய குடும்பங்களிலே காணப்படுகிற தடைகள், குடும்பங்கள் விருத்தியடைய முடியாதபடிக்கு இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகுவதாக. வேலை ஸ்தலங்களில் உயர முடியாதபடிக்கு பெருக முடியாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகுவதாக. பிஸ்னஸில் உயர முடியாதபடி இருக்கிற தடைகள் மாறுவதாக. ஊழியத்தில் எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளிலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். நாங்கள் முழுவதுமாக பலுகி பெருகிறதற்கென்று இந்த பூமியிலே உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் நாங்கள் பலுகி பெருகி விருத்தியடையும்படிக்கு தேவன் எங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதமும் நன்மையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக தங்கியிருக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, நன்மையை, கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.